ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு 19/8/2026 புதன்கிழமை. இன்னைக்கு காலையில் நான் வந்துட்டு கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னென்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. இந்த 1/2 கிலோ காரா பூந்தி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். காக்காவுக்கு டெய்லி வீட்டு வாசலில் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன். இந்த பீன்ஸு 1/4 கிலோ 30 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த புதினா தலை 2 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. வாடி போய் இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. அப்புறம் இந்த பச்சை மிளகாய் 5 ரூபா. இந்த பச்சை பட்டாணி 3 பாக்கெட் 15 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் உரிச்சி எடுக்கிற பச்சை பட்டாணி தாங்க வாங்குவேன். அது இப்போ சீசன் இல்லை, கிடைக்கல. அப்புறம் இந்த தக்காளியை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்ல ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். 1 கிலோ 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை பாருங்களேன், 1 கிலோ 80 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. 45, 55, 60 ரூபாய்க்கு இருந்த சின்ன வெங்காயம் இப்போ கிலோ 80 ரூபாய்க்கு வந்துருச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கு பால் கறி செஞ்சேன். ஆக்சுவலாக இது ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தாங்க செஞ்சேன். இந்த உருளைக்கிழங்கு பால் கறி பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க. நேற்று நைட்டே என்னோடய ஹஸ்பண்ட் நாளைக்கு காலையில் பூரியும் உருளைக்கிழங்கு பால் கறியும் வையின்னு சொல்லிட்டாரு. இதில் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் பால்லையே வேக வைக்கிறதுனால பால் கறின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மத்தியானம் லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க. எனக்கு அல்சர் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேங்க. அதனால தான் நாங்கள் நிறைய நீர்மோர் குடிக்கிறோம், தயிர் சாப்பிட்றோம். அப்புறம் பாருங்கள், இன்னைக்கு அல்சர் ப்ராப்ளத்துக்காக நான் இன்னைக்கு என்ன பொரியல் செஞ்சுருக்கேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். சுட சுட சாதம் வடித்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் பாருங்கள், இன்னைக்கு என்ன குழம்புன்னு காமிக்கிறேன். தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு புளி குழம்பு வச்சுருக்கேன். பாருங்கள், தட்டைப்பயிறு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. என்னோட ஹஸ்பண்டுக்கு தட்டைப்பயிறு குழம்புனா ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சா வச்சு, அதனால் இன்னைக்கு தட்டைப்பயிறு குழம்பு வச்சுட்டேன். இது புளிக்குழம்பு மாதிரியே தான் வைப்பேன், கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி பண்ணியிருக்கேங்க. அல்சர் ப்ராப்ளத்துக்காக வாய்ப்புண் வயிற்றுப்புண் சரியாகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். தேங்காய், மஞ்சள், சீரகம், வெள்ளைப்பூடு, வரமிளகா இதெல்லாம் குறப்பாக அரைச்சி போட்டு பண்ணுவேன். இது என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவார், ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு அரிசி வடகம் வறுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல பசும்பாலில் உர ஊற்றின தயிர் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு உப்பு போட்ட நீர்மோர், எனக்கு உப்பு போடாத நீர்மோர், அவருக்கு உப்பு போட்ட நீர்மோர். இன்னைக்கு லஞ்ச் மெனு இவ்வளவுதாங்க, சிம்பிளா முடிச்சிருக்கேன். நீங்க என்ன சமையல் பண்ணுனீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.